இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் நமக்கு கால் பண்றாங்க நண்பர்களே. அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு சோலார் செட்டப் சிஸ்டம் தான் இது. இதுல வந்து ஒரு 2 பல்பு இல்ல 3 பல்பு நீங்க சூப்பரா போட்டுக்கலாம். பாருங்க, இது 100 வாட்ஸ் வரைக்கும் நீங்க அவுட்புட் எடுக்கக்கூடியது. இதுவரை ஒரு 35Ah பேட்டரி. இந்த பாருங்க, ஒரு சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலர். ஸோ நீங்க இதுல இருந்தும் நீங்க மொபைல் போனுக்கு நீங்க சார்ஜிங்காக எடுத்துக்கலாம். இதுல இருந்தும் பாருங்க, நீங்க உங்களுடைய மொபைல் போனுக்கு சார்ஜிங்கா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 50 வாட்ஸ் பேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக். முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் ஆகாதீங்க. அதாவது எப்படின்னா, நிறைய பேர் பாருங்க அவுட்டர்ல வீடு கட்டிட்டே இருக்கிறாங்க. எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 10 பேர் ஃபோன் பண்றாங்க. அவுட்டர்ல வீடு கட்டிருக்கோம், கரண்டே கிடையாது. ஸோ எனக்கும் போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன சூழ்நிலையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இம்மீடியட்டா போஸ்ட் கிடைக்காது. ஸோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது. இன்பிட்வீன்ல 2 பேர் இருக்காங்க, என் கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு ஒரு 2 இல்ல ஒரு 3 பல்ப் எரியணும், ஒரு ஃபேன் செட்டப் இருக்கணும், அந்த மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கணும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் நமக்கு கால் பண்றாங்க நண்பர்களே. அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு சோலார் செட்டப் சிஸ்டம் தான் இது. ஸோ பாருங்க, நான் இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதாவது நீங்களும் இதை ஒட்டின மாதிரி உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய தேவைகள் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்களும் இதை அவைல் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு 50 வாட்ஸ் பேனல், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 35Ah பேட்டரி, அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர்ல இருந்து நீங்க 100 வாட்ஸ் வரைக்கும் நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் பாருங்க, உங்களுக்கு வந்து 2 பல்பு, 2 ஏசி பல்பு. உங்களுக்கு இந்த பல்பு வந்து சூர்யா கம்பெனில இருந்து லேட்டஸ்ட் அரைவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாட்டினம் சீரிஸ் அப்படின்னா இப்போ 10 வாட்ஸ்னா 10 into 2, அதாவது 10 வாட்ஸ்னுடைய பவர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு 20 வாட்ஸ்ல பிரைட் இருக்கும். ஸோ லோ பவர் கன்சப்ஷன், ஹை பிரைட். ஸோ அதனால பாத்தீங்க நண்பர்களே, இதுல வந்து ஒரு 2 பல்பு இல்ல 3 பல்பு நீங்க சூப்பரா போட்டுக்கலாம். பாருங்க, இது 100 வாட்ஸ் வரைக்கும் நீங்க அவுட்புட் எடுக்கக்கூடியது. இதுவரை ஒரு 35Ah பேட்டரி. இந்த பாருங்க, ஒரு சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலர். ஸோ நீங்க இதுல இருந்தும் நீங்க மொபைல் போனுக்கு நீங்க சார்ஜிங்காக எடுத்துக்கலாம். இதுல இருந்தும் பாருங்க, நீங்க உங்களுடைய மொபைல் போனுக்கு சார்ஜிங்கா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 50 வாட்ஸ் பேனல். இந்த 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து அப்படியே வந்து சார்ஜ் கண்ட்ரோலர், சார்ஜிங்ல இருந்து பேட்டரி, பேட்டரி டு கன்வெர்ட்டர், இதுல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டப் பாருங்க, இதுக்கு உண்டான வயர்ஸ், அதாவது பாருங்க, நீங்க பேனல்ல இருந்து நீங்க சார்ஜிங் கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய 2.5 mm ஸ்கொயர் mm உள்ள அழகான குவாலிட்டியான உங்களுக்கு ஃபினோலெக்ஸ் ஆர் குந்தன் கேபிள், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு 7 மீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரிக்கு உண்டான கேபிள் அண்ட் கிளிப்பு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு கன்வெர்ட்டருக்கு உண்டான கேபிள் அண்ட் கிளிப்பு. ஸோ அப்புறம் இந்த பேட்டரிஸ், இந்த மெட்டீரியல் செட்டப் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 7200 rupees. ஸோ அருமையான காஸ்ட்னா அருமையான காஸ்ட். இந்த காஸ்ட்டுக்கு நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம். நீங்க 2 இல்ல 3 பல்ப் போட்டுக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் போட்டுக்கலாம், எப்ப வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பல்புக்கு உண்டான கேபிள், ஹோல்டர், பிளக், சுவிட்ச் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். அதாவது நண்பர்களே, நீங்க யாரோட உதவியுமே இல்லாம அப்படியே நீங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க. அப்படியே 4 நாளையில் உங்களுக்கு உங்க இடத்துக்கு மெட்டீரியல் வந்துடும். நீங்க அப்படியே எடுத்து நீங்க அப்படியே வீட்டு மாடியில இந்த பேனல்ல வைக்கிறீங்க. அப்படியே வயரை கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே சொருகிறீங்க, சுவிட்சை போடுறீங்க, ஆன் ஆயிரும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே, நிறைய பேர் பாருங்க, நீங்க ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ நண்பர்களே பாருங்க, நான் இது ஃபேனுக்கும் உண்டான ஒரு கெப்பாசிட்டியோட தான் பாருங்க நம்ம இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாருங்க, இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு 35Ah, அதுக்கப்புறம் பாருங்க பேனல் வந்து 50 வாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கன்வெர்ட்டர் மூலமா நீங்க உங்களுடைய நீங்க பல்புகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபேன் கேக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ஃபேன் வந்து 12 வோல்ட் BLDC ஃபேனை நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த பேட்டரியில இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு அவுட்புட் எடுத்து அப்படியே ஒரு சுவிட்சை போட்டு நீங்க ஃபேன்ல கொடுத்துக்கலாம். ஃபேன்ல நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேன் வந்து BLDC DC ஃபேன் வந்து ரிமோட்ல வந்துடும், ஸ்மார்ட் ஃபேன் ஆயிருது. ஸோ அப்புறம் பாருங்க, அதோடைய காஸ்ட் பாருங்க, ஜஸ்ட் 2250. ஸோ நண்பர்களே பாருங்க, 7200 ரூபாயில இந்த செட்டப் ஃபுல்லா நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க பை பண்ணிக்கிங்க. அடுத்து சம்மர் காலம் வரப்போகுது, அந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஃபேன் தேவைப்படும். அந்த நேரத்துல நீங்க ஒரு DC BLDC ஃபேன், அதாவது ஸ்மார்ட் ஃபேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க ரிமோட்லயே யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட்லயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ரிமோட்லயே ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேன் நம்மகிட்ட அவைலபிலிட்டி தான். ஸோ அதை நீங்க சம்மர் டைம்ல நீங்க வாங்கிக்கலாம். சம்மர் டைம் மீன்ஸ் இப்போ ஒரே டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு சங்கடப்படுறதுனால உங்கள்கிட்ட ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த 7200 பட்ஜெட்ல போய் எல்லாத்தையும் நீங்க அவைல் பண்ணி வயரிங் எல்லாம் பண்ணி நீங்க வீட்டுல ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சம்மர் வரும்போது ஃபேன் தேவைப்படும் போது ஃபேனை மட்டும் தனியா வாங்கி இதுல கனெக்ட் பண்ணி நான் சொல்ற மாதிரி செஞ்சு முடிச்சிருங்க. சூப்பரா இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் இந்த செட்டப் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது அவுட்டர்ல வீடு கட்டியிருப்போம், ஒரு கண்டிப்பான முறையில் எலக்ட்ரிசிட்டி இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை,
ஸோ கண்டிப்பா ஒரு கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்கணும், ஒரு 2 பல்ப் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே ஒரு பல்ப் இருக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு 2 பல்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தேவைகள். சில இடங்கள் பாருங்க, நிறைய பாருங்க ஃபார்மிங் இருக்கும், சில இடத்துல இறால் பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரிப்பட்ட இடங்கள், சில இடங்கள் பாருங்க, நீங்க கோயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயில்ல கூட இதை சூப்பரா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இடத்துல கூட அதை ஆட்டோமேட் பண்ணி நான் கொடுக்குறேன். லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணுங்கிற ஒரு ஆட்டோமேட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா அவைல் பண்ணிக்கிங்க. நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு என்ன பை பண்ணணும், பின்னாடி என்ன பை பண்ணணுங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல், உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கால் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல தினந்தோறும் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி.